மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இங்க பாருமா, நீ கபடியில இந்தியாவுக்கே நீ விளையாடிருக்கலாமா, ஆனா அதையே நீ சொல்லி தரமா எனக்கே தெரியுது. இங்க பாரு, இதெல்லாம் போய் கவர்மெண்ட்ட சொல்லி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி உன்னை பஞ்சாப் ட்ரைனிங்லாம் அனுப்ப முடியாதுமா. நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கலனா கூட பரவாயில்ல சார். அட்லீஸ்ட் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் வெளியே வேறு ஏதாவது கம்பெனியில் ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் சார். நான் 3 வாட்டி நேஷ்னல்ஸ் விளாண்டுருக்கேன், டிஸ்ட்ரிக்ட்டும் ஆடி இருக்கேன். பஞ்சாப் ட்ரைனிங் மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்தியாவுக்கு விளையாண்டு கண்டிப்பாக பெருமை சேர்ப்பேன் சார். ஏம்மா, நம்ம ஊர் பசங்கள்கிட்ட போய் 10 கபடி பிளேயரோட நேம் சொல்லுங்க, ஒருத்தனுக்கு தெரியாது. அதுவே கிரிக்கெட் பிளேயரோட நேம் சொல்லுங்க, யாருக்குமே தெரியும். நீ இந்த கபடின்னு சொல்லிட்டீங்கல்லம்மா, இதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு பேசாம கிரிக்கெட் பிளேயர் ஆயிடுமா, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன். சார் வாங்க சார், வாங்க. ஏமா அது சார் சொல்லி போடுமா சார், நல்லா இல்லை சார். உட்காருங்க சார். சார், அந்த லாஸ்ட் டைம் அந்த நேபாள் மேட்ச் பார்த்தேன் சார், எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் சார். தேங்க்யூ சார். சார், நீங்கள் நம்ம இந்தியன் டீமில் அது ஜாயின் பண்ணு சார். ஆக்சுவலாக அதை எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம் சார். சொல்லுங்கள் சார். மும்பையில் கிரிக்கெட் கேம்ப் இருக்கு, ட்ரெயினில் போனால் 2 நாள் லேட் ஆகும். அதான் உங்கள் ஆஃபீஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தருவோன்னு சொன்னாங்க. சார், இதை நீங்கள் சொல்லணுமா, ஒரு ஃபோன் பண்ணால் போதும் சார், நானே கூட வீட்டில் கொடுத்துருப்பேன்ல சார். இல்லை பரவாயில்ல சார். சார், சின்ன ஒரு ரிக்வஸ்ட் சார், என் பையன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் தாராளமாக எடுத்து. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். சரி ஓகே பாய். தேங்க்யூ சார். ஏன் சார் அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுக்குறீங்க? நான் லெட்டர் தானே சார் கேட்டேன். உனக்கு புரியுதா இல்லையாம்மா? நீ கபடி விளையாடுறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைம்மா. நீ பேசாம எனக்கு கல்யாணம் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகிற வழியை பாருமா. போமா போ. ஏன் சார், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டை தவிர மற்ற கேமெல்லாம் ஒரு விளையாட்டே இல்லைல்ல. கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற பேரும் புகழும் ஸ்பான்சர்ஷிப்பும் கண்டிப்பாக ஒரு நாள் மற்ற கேமுக்கும் வரும் சார். அது கிடைக்கும் போது பார்த்துக்கலாமா. நம்ம ஊரில் கிரிக்கெட்டுக்கு கிடைக்கிற மீடியா கவரேஜ் எப்போ மற்ற கேம்ஸ்க்கும் கிடைக்குதோ அன்னைக்கு தான் சார் இந்த ஏற்றத்தாழ்வுலாம் மாறும். நானும் இந்தியாவுக்கு விளாண்டுருக்கேன், அவரும் இந்தியாவுக்கு விளாண்டுருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன இன்னும் நிற்க வச்சு தான் சார் பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கண்டிப்பாக இந்த நிலைமை மாறும் சார். மாறும்போது உங்களை உட்கார வச்சு பேசிக்கிறேன், நீ கிளம்பு போ. சார், வேறு வேணும் சார் உங்கள் வீட்டில் வேலை செய்கிற நிலா அக்காவோட பொண்ணு அம்மா ரேஷன் அரிசி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம். அப்பா, நிலாக்கா பொண்ணு வந்திருக்காங்க, உள்ள வாங்க. ராஜேஷ் இங்க வாயா. இதை கொண்டு போய் அந்த பொண்ணு கொடுத்துருப்பா. அப்பா, எதுக்கு நம்ம வீட்டு அரிசி எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற? ஏம்மா அபி, இங்க வாமா, இதை வந்து எடுத்துட்டு போமா. நீ எதுக்கு இதை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்க? அம்மாவுக்கு தெரிஞ்ச அவள் தான் தெரியும்ல. வேற என்னடா பண்ண சொல்ற? இதை பொங்கியா சாப்பிட முடியும்? இதை எடுத்துட்டு போக சொன்னதே உங்க அம்மா தான்டா. சரி, இதை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவள் என்னவோ பண்ணிட்டு போறாடா, திங்கிறாளோ இல்லை தூர போடுறாளோ, என்னவோ பண்ணிட்டு போட்டு, நமக்கு இடம் ஃப்ரீ ஆச்சா அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். ஏம்மா இங்கே வாமா. சொல்லுங்க சார். இந்த அரிசியை விற்றா எவ்வளோ வரும்? காசெல்லாம் கேட்க மாட்டேன், சும்மா தெரிஞ்சுக்க சொல்லு. இது விற்கலாம் இல்லைண்ணா, வீட்டுக்கு சாப்பிட. சாப்பிடுவா? ரேஷன் அரிசி யார் சாப்பிடுவா? சின்ன வயசுலேருந்து நான் ரேஷன் அரிசி தானா சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏதாவது கல்யாணத்துக்கு போனால் மட்டும் வெள்ளை அரிசி சாப்பிட கிடைக்கும். ரேஷன் அரிசிலாம் யாரும் சாப்பிட்றது இல்லையே, ஃப்ரீயாக கிடையாது, எல்லாம் வாங்கி குப்பையில் தானே போடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ண்ணா. இன்னும் தமிழ்நாட்டில் ரேஷனில் கிடைக்கிற அரிசி, பருப்பு, சர்க்கரை, பாம் ஆயில் இதெல்லாம் நம்பி பல லட்சம் குடும்பம் இருக்குண்ணா. அதில் எங்கள் குடும்பமும் ஒன்று. ரேஷன் அரிசிலாம் கம்மியாக தானே கொடுப்பாங்க, அது எப்படி ஒரு மாதம் பத்தும்? பத்தாதுதான்ண்ணா. காலியானதுக்கப்புறம் ஆன்டி மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா காசு கொடுத்து தானே வாங்கணும். அப்பா, நம்ம தான் ரேஷன் பொருள் யூஸ் பண்ணுறதே இல்லையே, அப்புறம் எதுக்கு அதை வாங்கணும்? வேற என்னடா பண்றது? கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது, யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ வாங்கிதான்டா ஆகணும். நம்ம வேணான்னு சொல்லிட்டா தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படும்ல. அது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா. கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது, வேண்டாம்னு சொல்றதுக்கு மனசு வரலடா. சாரிங்க,
ரேஷன் அரிசிலாம் சாப்பிட முடியாது. அதை ஃப்ரீயாக கொடுத்து கவர்மெண்ட் காசெல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்க பல பேரில் நானும் ஒருத்தன். ஆனால் அதை நம்பி பல லட்சம் குடும்பம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரிய வச்சு. சாரிலாம் எதுக்கண்ணா? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு அனாவசியமாக இருக்கிற இந்த ரேஷன் அரிசி எங்களை மாதிரி நிறையா பேருக்கு அத்தியாவசியம்ண்ணா. சரி. அண்ணா, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே. இன்னும் ஆடியாஸ் நீ பொறுமையாக வர. ஃபுட் ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் இப்போ வந்து கொடுக்குற? எங்கே ஊரை சுற்றிட்டு வர? அண்ணா, என்னோட 3 வீலர் பைக்கு 2 தெரு தள்ளி நின்றுடுச்சாண்ணா. அதான் நான் வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. அண்ணான்னு சொன்னால் மட்டும் உன்னை பாவம் பார்த்து விட்டுருவேன்னு பார்க்குறியா? உனக்கு 0 ரேட்டிங் போட்டு உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறனா இல்லையா? அண்ணா, நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கண்ணா. நான் நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனால் நான் நொண்டி காலோட பிச்சை எடுக்கிறேன்னு நினச்சிட்டு யாருமே எனக்கு உதவலைண்ணா. அதான் நான் லேட் ஆயிடுச்சு. ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அதான் நொண்டி காலுன்னு தெரியுதுல. ஏதாவது ஹோம்ல சேர்ந்து 3 வேளை சோறு சாப்பிட வேண்டியது தானே. அதை விட்டு டெலிவரி பண்ணுறேன்னு வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க? ஆமாம், கையில் தலையில் என்ன கட்டு? வேற ஏதாவது நோய் இருக்கா உனக்கு? ஐயோ அண்ணா, அதெல்லாம் இல்லைண்ணா. ஃபுட்டை கரெக்டான டைமுக்கு டெலிவர் பண்ணலண்ணா இந்த ஆப்பில் எங்களை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்கண்ணா. அதான் டைம் ஆயிடுச்சுன்னு வேகமாக வரும்போது கீழே விழுந்துட்டேண்ணா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டை டெலிவர் பண்ணலான்னு வந்தாங்கண்ணா. இந்த வேலை மட்டும் போயிடுச்சுன்னா என்னோட படிப்பு, கனவு, லட்சியம் எல்லாமே பாலா போயிடும்ண்ணா. படிக்கிறியாம்மா நீ? ஆமாண்ணா, பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன்னா. என்னோட லட்சியமே நான் நல்லா படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்ன மாதிரி உடல் ஊனத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு படிப்பு கொடுக்கணுங்கிறது தான்ண்ணா. சாரிம்மா, படித்த பொண்ணுன்னு தெரியாமல் உன்னை கத்திட்டேன். படித்த பொண்ணுங்கிறதுனால எனக்கு மரியாதை கொடுக்குறீங்களா? இந்த உலகத்தில் படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே சமந்தான்னா. ஒருத்தவங்க படிப்பை வச்சு தாழ்த்தி பேசாதீங்கண்ணா. மனுஷமா, ஆஃபீஸில் இருக்க டென்ஷன் நான் உங்ககிட்ட காட்டேன். உடல் ஊனன்றது பெரிய குறையில நீ நிரூபிச்சிட்ட. சாரி எல்லாம் வேண்டாம்ண்ணா. இப்படி உடல் ஊனத்தோட பிறந்தது என் தப்பு கிடையாது. ஆனால் இப்படியே சாகக்கூடாதுங்கிற மன வலிமை மட்டும் எனக்கு இருக்காண்ணா. நான் கண்டிப்பாக சாதிப்பேன். போயிட்டு வரேன். நீங்கள் மறுபடியும் ஒரே தப்பா பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இல்லைம்மா, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன்னா அதை கொடுக்குறேன். நீங்கள் இப்படி எங்களை பாவமாக பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுதுண்ணா. இந்த பணத்தை வச்சு தயவு செஞ்சு யாருக்காவது சாப்பாடு போடுங்கண்ணா. யார் நீங்கள்? என் காரை க்ளீன் பண்ணிட்டுருக்கீங்க? சார், நான் சபரியோட தங்கச்சி சார். உங்கள் காரை டெய்லி க்ளீன் பண்ண வருவார்ல. சரி, ஓகே, நல்லா க்ளீன் பண்ணுறேன். அண்ணாங்க? அண்ணாக்கு 2 நாளாக உடம்பு சரியில்லை சார். அதான் அவரால் வர முடியல. நேற்றும் அவர் வராதனால என்னை போய் க்ளீன் பண்ணிட்டு வர சொன்னார். சரி, ஓகே சார். உள்ளே க்ளீன் பண்ணணும், கீ தரீங்க? க்ளீன் பண்ணிட்டு வீட்டில் கொடுத்துருங்க. சரிங்க சார். சார், சாரி. காரை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு தடவை வேணால் செக் பண்ணிக்கோங்க சார். சரி, ஓகே. நான் சபரியோட சேலரி அவன் ஃபோனுக்கு ஜிபே பண்ணிட்டேன். அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். சார், உங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு சேஞ்ச் பண்ண ரொம்ப டைம் ஆகுது. சரி, ஓகே, யூஸ் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார்.
வேலை செய்றீங்க? சார் ஒரு டென்டல் கிளினிக்கில் டாக்டராக இருக்கேன். டென்டல் டாக்டர். அப்புறம் இது இந்த வேலை செய்றீங்க? ஷோ ஆஃப் பண்ணுறீங்களா? சார் ஷோ ஆஃப் எல்லாம் இல்லை. எனக்கு அப்பா அம்மா கிடையாது, என் அண்ணன் மட்டும்தான். அவர் இப்படிலாம் சின்ன வேலை பண்ணி தான் என்னை படிக்க வச்சார். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சின்ன வேலை செய்யல உங்களுக்கு கூச்சமா இல்லை? என் அண்ணன் அப்படி கூச்சப்பட்டிருந்தா இன்னைக்கு நான் டாக்டராக இருக்க முடியாது சார். கரெக்ட் தான். இப்போ எல்லாரும் கௌரவமான வேலை செய்யணும்னு தான் ஆசைப்படுறாங்க. பொய் சொல்கிறது, ஏமாத்துறதை தவிர எல்லா வேலையும் நல்ல வேலை தான். உங்கள் அண்ணன் உன்னை நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. உங்கள் அண்ணன் ரொம்ப கிரேட். தேங்க்யூ சார். மேடம், நம்ம ஸ்டாஃப்ஸோட பசங்களுக்கு கட்டுற எஜுகேஷன் ஃப்ரீ ஃபீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டா கம்பெனி ஓரளவு லாஸ்ட்ல வந்து காப்பாற்றிடலாமா? அப்புறம் நம்ம ஃபீஸ் கட்டலனாலும் அவங்களும் கட்ட தான் போகிறாங்க. எதுக்கு தேவையில்லாத செலவு? நீங்கள் சொன்னால் ஸ்டாஃப்ஸ் கிட்ட சொல்லிடுவேன். திடீர்னு கம்பெனி உங்கள் பசங்க ஃபீஸ் எல்லாம் பே பண்ணாதுன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது மேடம். ஃப்ரீ ஃபீஸை கட் பண்ணிட்டு 10% போனஸ் கொடுத்தா நம்மளுக்கும் ப்ராஃபிட் தான். சில சமயம் நம்மளும் செல்ஃபிஷாக தான் மேடம் இருக்கணும். அதெல்லாம் கரெக்டு தான் ராஜேஷ், சுயநலமாக தான் இருக்கணும். ஆனால் எஜுகேஷன் ஃபீஸை கட் பண்ணிட்டோன்னா பசங்க படிப்பு பாதிக்கப்படுமே. மேடம், எல்லாருமே படிச்சா எவன் மேடம் கூலி வேலைக்கு போகிறது? எவன் எப்படி போனால் நமக்கு என்ன மேடம்? அபி, எக்காரணம் கொண்டு படிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, சரியா? அப்பா, நமக்கு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குது. இதில் நான் இன்னும் படிக்கணும்னா நிறைய காசு வேணும்ப்பா. ஊருக்காரங்க சொந்தக்காரங்கன்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் கடன் கேட்டால் கூட யாரும் கொடுக்க மாட்டாங்கப்பா. அபி, அதை பற்றிலாம் நீ யோசிக்காத அபி. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என் உசுரை கொடுத்தாவது உன்னை நான் படிக்க வைப்பேன். இந்த காலத்தில் படிப்புக்குன்னு கடன் கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கம்மா. நீ நல்லா படிக்கணும், அதை மட்டும் தான் நீ செய்யணும், சரியா? சரிப்பா. அபி, ஒன்று மட்டும் உன் ஞாபகத்தில் வச்சுக்க. நீ எதில் தோத்தாலும் படிப்பில் மட்டும் தோத்துறவே கூடாது. ஏன்னா அப்படி நீ படிப்பில் நீ தோத்துட்டேன்னு வச்சுக்க, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தான் நீ வாழணும். அதுவே நீ படிப்பில் மட்டும் நீ ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ என்ன நினைக்கிறியோ அதுபடி உன்னால் வாழ முடியும், சரியா? அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்க, சரியா? கொஞ்ச நாள்ல எங்கள் அப்பா தவறிட்டாரு. என் படிப்பு என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்போ என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் தான் என் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போதான் எனக்கு எங்கள் அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான் நல்லா படித்தேன். இப்போ இந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கேன். ஒரு 4 பேர் சேர்ந்து என்னை படிக்க வச்சதுனால என்னால் படிக்க முடிஞ்சிச்சு. அப்போ நான் ஒரு 40 பேரையாவது படிக்க வைக்க வேணாமா? யாருமா நீ? அக்கா, நான் உங்கள் கம்பெனி கார்பெண்டர் முருகனோட பொண்ணு முகில். நான் 12th 90% கட் ஆஃப் எடுத்திருக்கேன். அப்பாட்ட சொல்லலான்னு போனேன். அப்பா தான் மேடம் தான் உங்களை படிக்க வச்சாங்கன்னு சொன்னார். தேங்க்ஸ்க்கா. ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கங்க்ராட்ஸ்மா. என்ன படிக்க போகிற? இன்ஜினியரிங்க்கா. சரிம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். முகில், தோத்துறாத. படிப்பில் மட்டும் தோத்துட்டேன்னா மற்றவங்க நினைக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ஆனால் அதே நீ ஜெயிச்சிட்டேன்னா நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம், சரியா? சரிக்கா, போயிட்டு வாமா. வளையல் ரொம்ப நல்லா இருக்குடா. நல்லா இருக்குல்ல? அர்ஜுன் உன் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ண வாங்கியிருக்கான். அவர் ஆர்டர் பண்ணதை நீங்கள் எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? அவன் ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வாங்கியிருக்கான். அவன் வீட்டில் வச்சா மாட்டிப்பானா, அதான் என்கிட்ட கொடுத்தான். அது இல்லாமல் ஒரு லெட்டர் வேறு எழுதி கொடுக்க சொல்லியிருக்கான். லெட்டர் எதுக்கு? அவன் ஒய்ஃபை பற்றி எழுதுதான், எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எழுதி தரணுமா? அவன் ஒய்ஃபுக்கு நீங்கள் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? ஃப்ரெண்டு கேட்குறான், இதை கூட பண்ண முடியாதா? என்னமோ பண்ணுங்க. ரஞ்சினி, என்ன? ஒரு லெட்டர் எழுதி கூட. என்னாலாம் எழுத முடியாது. எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஒரு 5 நிமிஷம் ஆக போதா? நான் எழுதுனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக வரும்டி. எழுதி கொடு. போய் பேப்பர் பேன் எடுத்துருவா. எடுத்துகிட்டு வரேன்.
சொல்லு. எழுதிக்கோ. அன்புள்ள பொண்டாட்டிக்கு. அன்புள்ள பொண்டாட்டிக்கு. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீ வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் இருந்த எல்லா கஷ்டமும் போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். நீ வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையும் அழகாச்சு, இந்த வீடும் அழகாச்சு. அர்ஜுன் ஒய்ஃபை பற்றி உனக்கு நிறையா தெரியுது. ஒரு ஃப்ளோவில் போகுது, ஏன்டி கெடுக்கிற? அவன் சொல்கிறது தான் சொல்கிறேன். எழுது. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ ஃபார் பீயிங் குட் ஒய்ஃப். உன் மேலே தேவையில்லாமல் நிறைய வாட்டி கோவப்படுறது, அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 சாரி. உன் மேலே தேவையில்லாமல் நிறைய வாட்டி கோவப்பட்டிருக்கேன், அதுக்கு ரொம்ப சாரி. எல்லா புருஷனும் ஒரே மாதிரி தான் இருப்பீங்க போல. வன்மத்தை கக்காதடி, எழுது. யூ ஆர் தி பெஸ்ட் ஒய்ஃப் இன் த வேர்ல்ட். யூ ஆர் தி பெஸ்ட் ஒய்ஃப் இன் தி வேர்ல்ட். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஸோ மச். ரஞ்சினி. ரஞ்சனி. இந்த வலையில் எனக்கா? உனக்கு தாண்டி பொண்டாட்டி. இன்னைக்கு என் பர்த்டேவும் இல்லை, நம்ம கல்யாண நாளும் இல்லை. உனக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் நாளில் தான் இருக்கணுமா? நீ என் மேலே வச்சுருக்கிற லவ்வுக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த வளையல் நம்ம அன்னைக்கு கடையில் பார்த்த வளையல் தானே? ஆமாம், அன்றைக்கி என்கிட்ட காசு இல்லை, இன்னைக்கு இருந்தது, வாங்கிட்டேன். உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸில் இந்த செலவு தேவையா? எனக்கு கமிட்மெண்ட்டை விட நீ தாண்டி முக்கியம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது சொன்னால் புரியாது, லேடிஸ் தான். என்னடி ரேட்டா? ஆமாண்டி, பேட் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். ராஜேஷ், இங்கே பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட் ஏதாவது இருக்கு? பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் எதுவும் இல்லை, அந்த டீ கடைக்காரன் கிட்ட கேட்டு அண்ணா, பக்கத்தில் ஏதாவது மெடிக்கல் ஷாப் இல்லை சூப்பர் மார்க்கெட் ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி எதுவும் இங்க பக்கத்துல இல்லையேப்பா. என்னப்பா வேணும்? சொன்னா புரியாதுண்ணா. பண்ண முடியலையா? பக்கத்தில் இல்லையா? அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, எங்க கிடைக்கும் நான் சொல்றேன். சொன்னால் புரியாதுண்ணா, ப்ளீஸ். பேட் வேணுமாம்மா? ஒரு நிமிஷம் இரு. இங்க பக்கத்துல 2 வீடு தள்ளி மஞ்சள் கலர் வீடு இருக்கு, அதான் என் வீடு. அங்க என் பொண்டாட்டி இருப்பா, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், நீ போய் பாரு. சரி. ஹலோ அம்மா, நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரும், அதுக்கு பீரியட்ஸ் தான், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோமா. சரிம்மா. சௌமி, இப்போ ஓகேல? ஓகே தான். ஆமாம், பீரியட்ஸ் ஒரு நார்மல் விஷயம், அதை சொல்ல நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இல்லை, நான் பிறந்தது படித்தது எல்லாமே கிராமத்தில். அங்கே பீரியட்ஸ் பற்றிலாம் இவ்வளோ ஓப்பனாக பேச மாட்டோம்ல, அதுதான். அப்புறம் பேட் எப்படி டீ கடையில் விற்கிறாங்க? நீ போனதுக்கப்புறம் அந்த டீ கடை என்கிட்ட இதே தான் கேட்டேன். ஓகே. நம்ம கடையில பேடு விற்க சொன்னது என் பொண்டாட்டி தான்ப்பா. அவ அதை விற்க சொல்லும்போது என்னடா இதெல்லாம் கடையில விற்க சொல்றான்னு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நாள் நானும் அவளும் கடையில இருக்கும்போது அவளுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு கடைக்கு போய் பேடு வாங்கிட்டு வர சொன்னான். முன்ன பின்ன பேட்லாம் நான் போய் வாங்கினதே இல்லை. அதை போய் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. ஒரு வழியா எப்படியோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்பதான் அவன் என்னை பார்த்து கேட்டா, ஏங்க நம்ம கடையில பேட் வைக்க கூடாதுன்னு. ஏண்டி டீ குடிக்கிற கடையில போய் பேட் விற்க சொல்றீ, உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டதுக்கு, காசுக்காக சிகரெட்டு பீடி தம்மெல்லாம் வைக்கிற, அது உனக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டா. ஆனையிலேருந்து நம்ம கடையில பேட் விற்க ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. எவ்வளோண்ணா? பா
நம்ம கடையில் பேடுக்கெல்லாம் காசு வாங்குறது இல்லை, இது ஒரு சேவையாக தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த அண்ணாவை பார்க்கும்போது தேங்க்ஸ் சொல்லணும் டி. கண்டிப்பா. அடியே சோம்பேறி நாய, நானே ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், இன்னும் டீ போட்டுருக்கேன். டீ வருமா வராதா? நீ டீ போட்டிருக்காது இவ்வளோ கேவலமா? இதை போட உனக்கு இவ்வளோ நேரம்? நான் குடிச்சு பார்த்தேங்க, நல்லா தான் இருந்துச்சு. இதை நீ குடிச்ச இந்த வச்சுக்கோ. உன்னை எப்போ கல்யாணம் பண்ணா அப்பயே வாழ்க்கை நாசம். அபி என்னம்மா மாப்பிள்ளை ஏதோ அடிச்சாரா? ஆமாப்பா. ஒன்றும் இல்லைம்மா, அப்பா இருக்கேம்மா, அப்பா இருக்கேன். என்னம்மா ஆச்சு? ராஜேஷ் என்ன டெய்லி அடிக்கிறான்ப்பா. நான் தப்பே பண்ணலனாலும் ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு என்ன அடிக்கிறான்ப்பா. என்னால வலியை தாங்க முடியல. இது ஏமா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? நீ சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு அப்பா சொல்லல. அது மட்டும் இல்லாம புருஷன்னா அப்படிதான் இருப்பான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா அது எனக்கு இன்னும் வலிக்கும்பா. அதனாலதான் நான் எதுவும் சொல்லாம அவர் கூடயே இருக்கேன். நீ பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிடுமா? இந்த உலகத்துல யாரையும் அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாதுமா. இவ்வளோ அடி வாங்கிட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்கேன், ரொம்ப தப்புமா. அப்ப இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கான், அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாங்க. பாமா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அப்பா போலீஸ்லாம் போட்டா நம்ம குடும்பமானும் என்னப்பா ஆகும்? என்ன பெரிய மயிர குடும்பம்? என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். இது டொமஸ்டிக் வயலன்ஸ்மா. எப்படிமா உன்னை அடிக்கலாம்? அவன் இவ்வளவு அடி வாங்கிட்டு நீ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அவசியம் உனக்கு இல்லை, புரியுதா? எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லைம்மா, என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். உன்னோட தப்பா வளர்த்துட்டம்மா. நீ தைரியமான பொண்ணு நினைச்சேன், மாடு அடிக்கிற மாதிரி போட்டு உன்னை அடிச்சிருக்கா. ஒரு முறை முறைச்சிருந்தா கூட உன்னை அடிக்காம இருந்திருப்படலாமா? இந்த உலகத்துல எந்த ஒரு பொண்ணையும் கட்டின புருஷனோ இல்ல அப்பாவோ யாரா இருந்தாலும் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லைம்மா. இது டொமஸ்டிக் வயலன்ஸ். அவன் பண்ண வேலைக்கு அவனை உள்ள வைக்கணுங்க, அப்பதான் என் கோவம் அடங்கும். இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. பாபா உன தூக்கி உள்ள வைக்கணும். பாபா நீங்க அபிநயா தானே? ஆமா, நீங்க? நான் சௌமியா. என்ன ஞாபகம் இல்ல? நம்ம 2 பேரும் கமலா வித்யாலயா ஒன்னா படிச்சோமே. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் என்னோட ஹஸ்பண்டும் டீ குடிக்கலான்னு கடைக்கு போயிட்டு இருக்கோம். இவர் தான் ஹஸ்பண்டா? ஆமா. ஹாய். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? இங்க பக்கத்துல தான் டாப் டிசைனர் பொட்டிக் இருக்கு. எல்லா வாரமும் என் ஹஸ்பண்ட் என்னை இங்கே தான் கூட்டிகிட்டு வருவார். 50,000க்கு ஷாப்பிங். கேஷ் இல்லை, அதான் எடுக்க ஏடிஎம் போயிட்டுருக்கேன். அப்படியா? சரி. உங்கள் பைக் ரிப்பேர்னு நினைக்கிறேன். நான் வேணால் காரில் ட்ராப் பண்ணிட்டோமா? ரிப்பேர்லாம் இல்லை, நாங்கள் போய்க்கிறோம். வாங்க போகலாம். சரி. சரி வாங்க போகலாம். இன்னும் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது. உங்களதாங்க? என்னாச்சு?
என்னாச்சு? என்னை மன்னிச்சிடுறீ. எதுக்கு? நம்ம லவ் பண்ணும்போது உன்கிட்ட நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், நம்ம மேரேஜுக்கு அப்புறம் உன்னை ஹாப்பியாக வச்சு பார்த்துப்பேன், உனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவேன், உனக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஆனால் நான் வாங்குற சம்பளத்தை வச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியலடி. கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே இருந்துருவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. உன் ஃப்ரெண்டு மாதிரி என்னால் உனக்கு கார்லலாம் கூப்பிட்டு போக முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இது வரைக்கும் உனக்குன்னு நான் எதுவுமே பண்ணதில்லையே. சந்தோஷன்றது காசு பணத்துல வராதுங்க. யாரு சொன்னா நீங்க என்ன நல்லா வச்சு பாத்துக்கல அப்படின்னு நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கடைக்கு போய் டீ குடிக்கிறோம்ல, அந்த சுகம் எதுலுமே வராதுங்க. நீங்க வாங்குற காசை வச்சு எனக்கு குடும்பம் நடத்தவும் தெரியும், சந்தோஷமா வாழவும் தெரியும். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட இது வாங்கி கொடு அது வாங்கி கொடுன்னு கேட்டிருக்கேன்னா? பணம் வாழ்க்கைக்கு முக்கியம் தாங்க, ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. வாங்க போலாம். என்னாச்சு? திருப்பி ரிப்பேர் ஆயிடுச்சா? பெட்ரோல் போட மறந்துட்டேன். நடக்கலாம். என்னாச்சு? உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் காரை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுன்னு. 10 நிமிஷமா வெயில்ல நிக்கிறேன், ஸ்கின் எல்லாம் டேன் ஆகுது. நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பண்றேன். ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வெயிட் பண்ண முடியாதா? முடியாது, நான் கிளம்புறேன். இப்போ சாவு போ. ஹலோ, எங்க இருக்க? ஆஃபீஸில் தான். உன் ஒயிட் டிஷர்ட் இந்த லிப்ஸ்டிக் மார்க் எப்படி வந்துச்சு? எனக்கு எப்படி தெரியும்? இதை கேட்க தான் கால் பண்ணியா? ஆமா, இது ஒரு பொண்ணோட லிப்ஸ்டிக் கடை. இது உன் டிஷர்ட்ல எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். என்ன பொண்ணு, என்ன லிப்ஸ்டிக்கு? ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு, ஒழுங்கா போன வை. நீ வீட்டுக்கு லேட்டா வரும்போது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என் டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டல. எனக்கு டவுட் வரக்கூடாதுன்னு ஆஃபீஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, பாஸ் நிறைய ஒர்க் தராங்கன்னு சொல்லி போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா நீ? சௌமியா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஒழுங்கா போன வச்சிரு. என்ன இது? சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் கஷ்டம். எனக்கு தெரியாது, எதா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட பேசிக்கோங்க. ஹலோ, எங்க இருக்க? இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்ப போறேன். இதுக்கப்புறம் நீ எப்ப கிளம்பி வந்து நம்ம எப்ப பர்த்டேக்கு போறது? நான் என்னடி பண்றது, நிறைய வேலை இருக்கு. நீ ஆபீஸே கட்டிட்டாள், நீ வீட்டுக்கே வராத. சரி வா, பார்ட்டிக்கு போலாம். இதுக்கப்புறம் போறதுல என்ன யூஸ்? எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தீங்க? அங்கேயே படுத்து தூங்க வேண்டியதானே? போங்க, அங்கதான் அந்த பொண்ணு இருக்கால. வந்து எதுக்கு நடிக்கிறீங்க? ஏன்டி இப்படி பண்ற? ஆபீஸ் போனா பாஸ் டார்ச்சர், வீட்டுக்கு வந்தா உன் டார்ச்சர். எங்கேயாவது செத்துலாம் போல இருக்குன்னு. எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. உங்க அக்கா வீடு வாங்கினான்னு சொல்லிட்டு நம்மள வீடு வாங்க வச்ச. உங்க அக்கா ட்ரிப் போனான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரிப் போனோம். இப்போ அதுக்கெல்லாம் இஎம்ஐ யார் கட்டுறது? இப்படி ஓவர் டைம் பார்த்தா மட்டும்தான் நான் இஎம்ஐ கட்ட முடியும். நான் உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனால் நீ என்னையே புரிஞ்சுக்காம இவ்வளோ சந்தேகப்படுற. ஒவ்வொரு வாட்டியும் செத்துலான்னு தோணும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் வருது. ஆனால் நான் போயிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம என் மேலேயே சந்தேகப்படுற. ரொம்ப வலிக்குதுடி. சாரிங்க, தெரியாம சந்தேகப்பட்டுட்டு. நீங்க நம்ம ஃபேமிலிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எனக்கு இப்பதான் புரியுது. நான் இனிமே சந்தேகப்பட மாட்டேங்க. சரி விடு, பார்ப்போம். मेरी
Meriba Paneer Soda. I trust Meriba.